Hi everyone. இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பேச போறோம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ரெண்டு இன்ஜினியரிங்கை கம்பைன் பண்ணது தான் நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். குறிப்பா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்ம படிக்க போறோம். இதுல குறிப்பா நமக்கு மேஜரா கவர் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் ஒரு ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லயும் சரி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லயும் சரி, ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஜினியரிங்லயும் சரி அவங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் குறிப்பா மெக்கானிக்கல் பேஸ் நம்ம நிறைய விஷயங்களை படிக்க போறோம். இதுல அந்த எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், எலக்ட்ரானிக் ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த டிசைனிங் பார்ட் ஆகட்டும், எல்லாமே இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்ம அதிகமா படிப்போம். குறிப்பா பிசிக்ஸ் இல்லாம இங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல படிக்க போறோம். குறிப்பா இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு டஃப்பான ஒரு இன்ஜினியரிங் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சரே வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு காலேஜஸ் ரொம்ப 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 முக்கியம். எல்லா காலேஜஸ்லயும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு நீங்க வெளியே வர்றதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ஃபியூச்சர் இருக்காது. அப்ப இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு காலேஜ் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, டாப் கம்பெனிஸ் யாரெல்லாம் வர போறாங்க, எல்லாமே இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரொம்பவே ஒரு டஃப்பான இன்ஜினியரிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கெல்லாம் நம்ம குறிப்பா இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்ம படிக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த டிசைனிங் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட், மிசைல்ஸ், அதுக்கப்புறம் வெப்பன் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல அதிகமா நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். A large part of aerospace engineering consists of mechanical engineering. ஸோ அதுதான் இங்க அதிகமா இருக்க போகுது. அப்போ இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம படிக்க போறோம்? மெக்கானிக்கல் பார்ட் படிக்க போறோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்ட்ரக்சர், மேத்தமெட்டிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டிராஃப்டிங், பிசிக்ஸ், இதைதான் நம்ம அதிகமா இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இதோடைய ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நமக்கு இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு பாத்தீங்கன்னா 4 years டியூரேஷன் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதனுடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் 8 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுவுமே பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜஸ் அண்ட் மார்க். ஸோ 8ல இருந்து 14 லட்சம் வரைக்கும் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 years. அப்போ இது நம்ம முடிச்சுட்டு வரும்போது நம்முடைய ஃபியூச்சர் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை நம்ம டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, மெட்ராஸ், கரக்பூர், கான்பூர் அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸும் இதுல நமக்கு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆவரேஜா சராசரியா ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. per annum 10 லட்சத்துல இருந்து நம்மளுடைய salary ஸ்டார்ட் ஆகுது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி ஃபார் கிரைட்டீரியா ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பாசிங் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் வித் மினிமம் ஆஃப் 60%, 55 ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதாவது குறிப்பா நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம அதை பத்தி தான் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல படிக்க போறோம். அப்ப டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. which mean டாப் கம்பெனிஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி NAL அப்படின்னு சொல்றோம், ஸ்பேஸ் எக்ஸ் தெரியும், ஆண்ட்ரிக்ஸ், இவங்க எல்லாம் டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ், ஒன் ஹூ கம்ப்ளீட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம்.
அதுல ஜாப் பொசிஷன் நமக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ், ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் டிசைன் செக்கர், இதெல்லாம் நமக்கு வந்து டாப் பொசிஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அதில் நம்மளுடைய ஸ்கோப் எப்படி இருக்க போகுது ஆஃப்டர் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்ட பிறகு ஒருத்தர் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை ப்ரொடக்ஷன் லிஸ்ட்லயோ வந்து ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் செக்டார்ஸ்லயும் சரி, பிரைவேட் செக்டார்ஸ்லயும் சரி அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் வேரியஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இன் இந்தியாவில் ஏகப்பட்ட ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஹாவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல். They are offered excellent salary as a package with the entry private players in the space exploration. The opportunity also increasing in this field. அப்படின்றது இங்க நமக்கு சொல்றாங்க. அது அடுத்து research, which mean top companies ISRO, HAL, NAL, Defense Research, அது DRDO அப்படின்னு சொல்லுவோம். Defense Research and Development Organization ஒரு டாப் recruiting companies. அப்புறம் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், இதுவுமே வந்து நமக்கு டாப் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் ஆம்டெக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது முதல் ப்ரிஃபரன்ஸ் காலேஜாக தான் இருக்கணும். காலேஜ் நல்ல காலேஜாக பாருங்கள். ஏரோஸ்பேஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு சுமாரான காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, ஸ்கில் இருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜாப்லையும் சேர முடியாது. ஸோ டாப் இன்ஸ்டிடியூஷனை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.